தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரீஃபண்ட் ப்ராசஸ் இப்போ வரைக்கும் அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆகலங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசென்ட்டா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிலேருந்து லிஸ்ட் ஆஃப் புரோவிஷனல் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செகண்ட் லிஸ்ட் 2 அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நீங்க மெயில்லாம் அனுப்பிச்சிருப்பீங்க. அதில கிட்டத்தட்ட ஒரு 650 மாணவர்களுடைய பெயர்கள இந்த செகண்ட் லிஸ்ட்ல உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இது செக்யூரிட்டி டெபாசிட் பற்றின லிஸ்ட் மட்டும் தானே தவிர, டியூஷன் ஃபீஸ்ல உங்களுக்கு டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க வந்து மேனேஜ்மென்ட் கோட்டா டூ கவர்ன்மென்ட் கோட்டா அல்லது கவர்ன்மென்ட் கோட்டா டூ கவர்ன்மென்ட் காலேஜஸ் அல்லது ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு போகும்போது டியூஷன் ஃபீஸ்ல வேரியேஷன் இருக்கு அப்படின்னா, அந்த மாணவர்களுக்கான லிஸ்ட் கூடிய விரைவில ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணி, அது உங்களுக்கு ரீஃபண்ட் வருமா? வராதா? அப்படிங்கிற எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 14,000க்கும் அதிகமான மாணவர்களுடைய பெயர்கள் இருந்தது. செகண்ட் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 650 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 2 லிஸ்ட்லயும் உங்க பேர் இருந்துச்சுன்னா, நீங்க கட்டியிருந்த செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு வந்துரும். இந்த 2 லிஸ்ட்லயுமே உங்க பேர் இல்ல அப்படின்னா, அவங்க குடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ ரீசப்மிட் பண்ணணும், சென்ட் பண்ணணும். வருகிற 11ஆம் தேதிக்குள்ள, பிப்ரவரி 11க்குள்ள. 11த் அன்னைக்கு நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. அதாவது 11த்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க அனுப்பிச்ச மெயில் மற்ற எல்லா விஷயங்களும் வெரிஃபை பண்ணிட்டு, இன்னொரு லிஸ்ட் அப்படிங்கிறதும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் தான் ரீஃபண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவ மறக்காம போன வருட கவுன்சிலிங்ல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ, அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, தமிழ்நாடுல ரீஃபண்ட் இன்னும் நெறைய பேத்துக்கு வரல. யாருக்குமே வரல. ஆல் இண்டியா கோட்டால உங்களுக்கு ரீஃபண்ட் வந்திருக்கும். ஒருவேளை வரல அப்படின்னா, எம்சிசிக்கு நீங்க மெயில் அனுப்பலாம். உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவினுடைய ரீஃபண்ட் வந்துருச்சா? வரலையா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. ஸோ தட் இன்னும் எத்தனை மாணவர்களுக்கு ரீஃபண்ட் வராம இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.